அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு செம்ம விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க மனசு இருக்கு, அது ஒரு குட்டி பூனை மாதிரி. அது உங்க கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சதுன்னா நமக்கு தான் தலைவலி. வீட்டையே காலி பண்றோம். பின்னாடி என்ன நடக்க போகுது, இதுல நல்லதா கெட்டதாலாம் அந்த பூனைக்கு தெரியவே தெரியாது. அதாவது மனசுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த பூனையை நம்ம கண்ட்ரோல்ல எப்படி வச்சிருப்போமோ அந்த மாதிரி நம்ம மனசையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய குரான்ல சொல்றான், நீ உன் மனோ இச்சையை பின்பற்றாதே, அது உன்னை வழிகெடுத்து விடும், அல்லாவின் பாதையை விட்டு திசை திருப்பி விடும்னு அல்லாஹ் தாலா சொல்லலாம். நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க போற இடம் செம்மையான ஒரு இடமா இருக்கும். அதுவே நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க போற இடம் ரொம்ப மோசமான இடமா இருக்கும். அதனால நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா குரான் தான் நம்மளுக்கு அழகான வழிகாட்டி. அதை விட வேற சிறந்த வழிகாட்டியே கிடையாது. உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்துங்க, குரான் சொன்ன மாதிரி.